அர்ஜுனுக்கு ஆபத்து வந்திருக்கிறது, அவனை காப்பாற்ற வேண்டும். நான் போகிறேன் என்று நினைத்தேன். என் மனைவியா என்று நினைத்தார். ஆகவா அர்ஜுனுக்கு மற்றவராக இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். நான் பார்க்கவில்லை. அழகிய 32 லட்சம் பொருத்தம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுவரையில பார்க்கவில்லை. உங்களோடு நானும் வழி என்று நினைத்தால் சரி என்று மனைவி அழைத்துக் கொண்டேன். பார்த்தா என்னுடைய பிள்ளைகள் இன்னும் விநாயகர், முருகன், இன்னும் வீரபத்திரன், தந்தையே நானும் உங்களோடு வழி என்று நினைத்தால் நாங்கள் 5 ரூபாய் 7 ரூபாய் கொண்டோம். வந்த மழை வாரம் அப்படி வந்த நேரத்திலே உன்னை மலை விட்டு கீழே இறக்க வேண்டும் என்று உன்னை பற்றியும் குழந்தை பற்றியும் தாயை பற்றியும் தந்தை பற்றியும் அண்ணனை பற்றியும் தப்பி பற்றி கேவலமாக உரைத்தேன். அப்படி ஏற்றிய போது உனக்கு போய் வந்து கீழே இறங்கினாய். அப்படி இறங்கி என்னோடு மல்யுத்தம் செய்தால், ஆனா எப்படி எத்தனை முறை யுத்தம் செய்தாலும் முதுகை காட்டாமலே யுத்தம் செய்தாய். பார்த்தேன். உன்னை தூக்கி ஆகாய வர்ணமா வீசினேன். நீ முகத்தை விண்ணை நோக்கி முதுகை மண்ணை நோக்கி வந்தாய். மல்லாந்து பார்வையிலே விழுந்தேன். அந்த நேரத்திலே என் மனைவி பாரதா அதோ பார் மல்லாந்த பார்வையில் அர்ஜுன் அவன் முதுகில மத்தியராக இருக்கிறப்பா. அப்படி நினைத்தேன். உன்னை பார்த்தால் மத்தியராக பார்த்தால் மனமகிழ்ச்சி கொண்டால் இந்த பாராகிய பூமியிலே நீ கீழே விழுந்திருந்தால் உன் ஆவியானது போயிருக்கும். உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் சக்தி மகிமையினாலே ஒரு தடாகம் உண்டாக்கி அதில ஜலத்தை விட்டு மடியில எழுதி அந்த தடாகத்திலே விட்டால் அதனால் நீ உயிர் பிழைத்துக் கொண்டாய். அதனால் உன்னையிலும் அறியப்பட்டோம் உதயப்பட்டோம் அத்தனை மனமருக்கும் உயர் ரூபத்தோடு இப்போது உனக்கு வர கொடுக்க பார்வதி பரவசமாக வந்திருக்கின்றோம். உனக்கு யாது வர வேண்டும் கேள் கொடுக்கின்றோம். அருமறை முதல்வானிதான் அறியாத தொற்றுமில்லை. கருத்து சத்துருக்களாலே காணவ தண்ணீர் வந்தோம். பெருகு பாரத கொள்ளடியிலே வேதனை வெற்றி கொள்ள பகவான உனது பாசுபதாஸ்திரம் அதையாறு துரியனை வெல்ல தங்களுடைய பாசுபதாஸ்திரம் வெல்ல வேண்டும்.